ஹஜ்ஜுக்கு போகிறாயா? 50 வருஷத்தில் நீ ஹஜ்ஜுக்கு போகிற, 60 வயசில் போகிற, 70 வயசில் போகிற. நீ 70 வயசு வரைக்கும் என்னென்ன பாவங்களை பெரிய பெரிய கட்டிடமாக ஆக்கி வைத்தாயோ அத்தனையும் ஹஜ்ஜுக்குள் நீ நுழைந்தால் இடித்து தகர்க்கப்படும். என் வாழ்க்கையின் மொத்த பாவங்களையும் அழித்து இல்லாமல்லாக்குகிற மாபெரிய சக்தி ஹஜ்ஜிக்கு உண்டு என்கிறார்கள் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் காலம் தாமதப்படுத்துபவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். என்றைக்கு நான் பரிசுத்தமாகுவது, என்றைக்கு பாவமில்லாத மனிதனாக வணக்கம் செய்வது, என்றைக்கு பாவமில்லாத மனிதனாக அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது, என்றைக்கு பாவமில்லாத மனிதனாக என் மனைவியோடு வாழ்வது, என்றைக்கு பாவமற்ற மனிதனாக என் பிள்ளைகளை நான் வார்த்தெடுப்பது. நான் ஒரு பரிசுத்தம் என்ற பெயரோடு என் வாழ்க்கை இருக்க வேண்டும், வணக்கம் இருக்க வேண்டும், என் மனைவியின் சந்திப்பும் இருக்க வேண்டும், என் பிள்ளைகளின் வளர்ப்பும் இருக்க வேண்டும், சமூகத்தை நான் வழிகாட்டும் இடத்திலும் நான் ஒரு புனிதன் என்ற இடத்தோடு இருந்து ஆக்க வேண்டும். அதற்கு ஏன் இன்னும் நாம் தயாராக தாமதமாகிறோம்? நீங்க தக்பீர் கட்டினா பாவமற்றவர்களாக நின்று கட்டணும். ஹஜ்ஜு தான் அதற்கு வழி. மொத்த பாவமும் இடிக்கப்படும், தகர்க்கப்படும். என் பிள்ளையை நான் வளர்க்கணும், நான் பரிசுத்தமாக வளர்க்கணும், நான் பாவமற்றவனாக இருக்கணும். நான் பாவமற்றவனாக இருந்த பிள்ளையை வளர்க்கணுமா? அதற்கு வழி ஹஜ்ஜு தான். என் மனைவியோடு அழகாக நான் வாழணும். நான் பாவமற்றவனாக இருந்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை அழகானது. அதற்கான வழி ஹஜ்ஜு தான். இன்றைக்கு ஹஜ்ஜு செய்வது பல பேர் உம்ராவுக்கு போய் காபாவை பார்த்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க. இந்த சோபனம் உம்ராவுக்கு இல்லை. ஹஜ்ஜி வேறு, உம்ரா வேறு. இன்றைக்கு உம்ரா எப்படி ஆகி போச்சுன்னா, ஏதோ நம்ம பிள்ளைங்கெல்லாம் கொண்டு போய் காபாவை காட்டிட்டு வந்துடுவோமே என்கிற ஒரு மனநிலை உருவாகி இருக்கிறது. நான் உம்ரா பயணத்தை குறை சொல்லவில்லை. உம்ராவே போதும் என்று ஹஜ்ஜை விட்டும் தூரமாகுவது கடமை விடப்பட்டதாகவே ஆகும். ஹஜ்ஜி கடமை, செய்தே ஆக வேண்டும். எனக்கு வசதி இருக்கிறதா? அடுத்தடுத்த காரியத்தை நான் செய்கிறதுக்கு முந்தி அன்றைக்கி ஒருத்தர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் ஹஜ்ஜிக்கு புறப்படலாமல் வசதி இருக்குது, வீடு கட்டிட்டு போகலான்னு நினைக்கிறேன். வீடு கட்டுவதற்கு பணத்தை கொடுக்கிறதா, ஹஜ்ஜிக்கு கொடுக்கிறதா? ஹஜ்ஜிக்கு கொடுப்பது கடமை, வீடு கட்டுவது இப்போ கடமை இல்லை. ஹஜ்ஜை முடிச்சிடணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹஜ்ஜி செய்கிற வாய்ப்புகளை கிடைக்க பெற்று காரணத்தை ஏதாவது சொல்லி பிற்படுத்தி செய்ய முடியாமலேயே மௌத்து வந்து விடுமா? நீ மூமினாக மரணிக்கவில்லை என்றார்கள் நபிகள் நாயகம். அவன் ஏதோ ஒரு மனிதனாக மௌத்தா போறான், ஈமான் இல்லை. மனிதனின் மரணம் கூட ஈமானை விட்டும் கொஞ்சம் வெளியே போகிவிடும் என்று பயப்படுகிறார்கள் பூமா நபிகள். வாய்ப்பு கிடைத்த ஹஜ்ஜை தாமதப்படுத்துகிறவர்கள். ஒலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா. போகுவதற்கு பாதை சலாமத்தாக இருக்கிறது, பொருளாதாரம் கையில் இருக்கிறது, உடல் ஒத்துழைக்கிறது. அவர்கள் காரணமின்றி ஹஜ்ஜை பிற்படுத்தக்கூடாது என்றான் அல்லாஹ். அவர்களுக்கு ஹஜ்ஜி கடமை என்கிறான். அதனால் உலகமெல்லாம் இருந்து மக்கள் காபாவை நோக்கி பயணிக்கிற காலம்தான் இந்த ஷவ்வாலின் காலம். அந்த காலத்தை சந்திச்சிருக்கிறோம். அதிகமாக துவா செய்வோம், ரப்பே எங்கள் எல்லாருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவாயா.